அன்பானவர்களே, தினமொரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 89 21வது வசனம், என் கை அவனோடே உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் நம்முடைய சுயமாய் எத்தனையோ விதங்களிலே எத்தனையோ விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகிறார். நாம் ஒரு விதத்தில் ஆவியின் ஏவுதலாலும் அல்லது மாம்சீகமான ஒரு முயற்சியினாலும் எத்தனையோ விதங்களிலே நம்முடைய அந்த உழைப்பு, நாம் முன்னேற வேண்டும், அந்த காரியத்தை அடைய வேண்டும், அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ விதங்களிலே நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் ஆண்டவர் நினைத்து பார்க்கிறார். நமக்கு நன்றாக தெரிகிறது, நான் விதைத்த அளவுக்கு நான் அறுவடையை பார்க்கவில்லை, நான் கண் விழித்து பிரயாசப்பட்ட அளவுக்கு அதனுடைய பலனை பார்க்கவே இல்லை என்று உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து பார்த்து சோர்ந்து கூட போயிடுறீங்க. ஆனால் சற்று சிலரை திரும்பி பார்க்கிற போது அவர்கள் பெரிதாக உங்களைப் போல உழைக்கலை, உங்களைப் போல் அவங்க கஷ்டப்படலை, இப்படி எத்தனையோ விதங்களில் என்னை போல் அவங்க இல்லை, ஆனால் எளிதாக சம்பாதிச்சிட்டாங்க, எளிதாக அதை அடைஞ்சிட்டாங்களே, எளிதாக அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் பார்க்கிறேனே என்றெல்லாம் கூட உங்கள் மனசு சொல்லும். அருமையானவர்களே, உங்கள் மனநிலையை அறிந்த தெய்வம் உங்களுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு நேரத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். 15 காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அல்லவா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர் அவர் அல்லவா. ஆகவே இந்த நல்ல நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல தூது என்னன்னா, என்னுடைய கை அவனோட, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உறுதியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் என் புயம் அவனை என்ன செய்ய பலப்படுத்தும், வலிமைப்படுத்துமா. ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் ஏறெடுத்த உங்களுடைய கையின் பிரயாசத்தை முயற்சிகளில் உங்களுடைய கையோடு கர்த்தருடைய கை உறுதியாக இருக்குமா, அவருடைய புயம் உங்களை என்ன செய்யுதுன்னா வலிமைப்படுத்துமா. அப்படி இருக்கும்போது அவருடைய கரம் நம்மளோடு இருக்கிறது, அதோடு அவர் நம்மளை வலிமைப்படுத்த போகிறார். ஆகவே அவர் வலிமைப்படுத்தும் போது நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம், தெய்வீக ஞானத்தை அடைகிறோம், புத்தி ஆலோசனை இன்றைக்கு இருக்கிறது காட்டில் அதிக மடங்கு நமக்குள்ளிருந்து வெளிப்பட போகிறது. ஆகவே கர்த்தர் என்ன சொல்றார்னா, அவருடைய கரமும் அவருடைய புயமும் உங்களை என்னை தாங்குவதால் இனி நம் வாழ்விலே தடுமாற்றம் இல்லை, இனி நம் வாழ்விலே கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் இன்னும் தாமதிப்பது இல்லை. கர்த்தருடைய புயமும் கரமும் நம்ம மேல் இருப்பதனால் காரியம் நமக்கு சாதகமாய் ஜெயமாய் முடிவடையும். இனி ஒரு நாளும் காலதாமதத்துக்கு வழியே கிடையாது. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. என் தேவனுடைய கரம் என் மேலே இருப்பதால் காரியம் சீக்கிரத்தில் முடியும், வெற்றிகரமான அந்த நாளை நான் பார்ப்பேன் என்று வீர முழக்கமிடுங்கள், சத்தம் போட்டு சொல்லுங்க. நான் வெற்றியாளன் என்று சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்க, எனக்கு காரியம் கைகூடி வந்து விட்டது, நான் சுகமானேன் என்று சொல்லுங்க, எனக்கு ஒரு அதிசயம் நடந்து விட்டது என்று சொல்லுங்க. உங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே விதையாக இருக்கிறது அல்லவா. ஆகவே கர்த்தரின் கை உங்க மேல் இருப்பதனால நீங்க விதைத்ததெல்லாம் பொன்மயமான பூமியாகவே மாறும். நீங்க விதைத்ததெல்லாம் 1000 மடங்கு அறுவடையை கொண்டு வரும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, எதிர்மறையான வார்த்தையை சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கை உங்க மேல உறுதியா இருக்கிறதுனால இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீங்க எங்கேயும் அடிமைத்தனத்துக்குள்ளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்கள், ஜெயம் பெற்றோர். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் மேலே ஆண்டவரே நீ அளவு கடந்து அன்பு வைத்து உங்களுடைய கரத்தையும் புயத்தையும் எங்கள் மேலே வச்சு ஆண்டவரே எங்களை பலப்படுத்த போகிற தெய்வக்காக நன்றியப்பா. இதுவரைக்கும் எங்கள் வாழ்விலை கண்ட அந்த பலவீனம் இனி நாங்கள் காணப்போவதில்லை. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அடைய வேண்டிய நன்மையை அடைந்து பெற வேண்டிய வெற்றியை பெற்று நாங்கள் சந்தோஷமாய் வாழப்போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வை எங்களுக்கு கத்த தந்தீர், நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லார் மேலும் உடைய கரம் உறுதியாக இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்க மேலதான் உறுதியாக இருக்குது. பயப்படாதீங்க. கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்களை பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி.